ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்லேயும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் சைடிஷாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டர் சிக்கன் செய்ய இப்போ சிக்கன் மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம். நல்லா 1 hour ஊறணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் வரும். வெஜிடபிள் ஆயில் தான் சேர்க்குறேன். இப்போ அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், உப்பு நான் 1 kg சிக்கனுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக சேர்த்துக்கோங்க. தயிரை இந்த மாதிரி வடிகட்டியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்துட்டு மசாலாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ரெடி. அடுத்ததாக நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா 1 hour ஊறட்டும். சிக்கன் மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அடுத்ததாக சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவு உளிச்சு போட்டிருக்கேன். அது கூடவே 10-15 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஊற வச்சு 1 hour ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்து லைட்டாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லா சைடும் நல்லா வேகட்டும். திருப்பி விடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே போல் மீதி இருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். சிக்கன் பட்டர் மசாலா செய்ய சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். மசாலாவும் அரைச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம்.
வாணலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுத்ததாக பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துருச்சு. அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, முந்திரி எல்லாம் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்குறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆக வேணாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. சிக்கன் சேர்த்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். பட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்ல டேஸ்டான சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான், பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் செமையாக இருக்கும். ஹோட்டலில் எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.